அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகியம்மன் பற்றிய முக்கியமான தகவல் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வராகியம்மன் தகவல் முழுமையான அனைத்து தகவலுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான தகவல் அனைத்துமே இந்த பதிவில் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். வராகியம்மன் பற்றிய தகவலும் பஞ்சமி பற்றிய தகவலும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் நம்ம ஆன்மீக தகவல் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். உங்களுக்கு மிகவும் அது உபயோகமாகவும் இருக்க செய்யும். சரி, இதில் வராகியம்மன் தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல வராகியம்மன் யார், அவங்கள நம்ம எதற்காக வழிபாடு செய்யணும், வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா, அவங்க சிலை வைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் முழுவதும் பார்க்கலாம். வராகியம்மனுடைய அருள் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு முழுவதும் தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதிவை முழுவதும் பாருங்கள். இல்லை எனக்கு தேவையான தகவல் மட்டும் தெரியணும் அப்படின்னா அங்கங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, வராகியம்மன் தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க யார் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு போர் தலைவி, அதாவது ராஜராஜேஸ்வரிக்கு பட தளபதி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ராஜராஜ சோழனுக்கு இஷ்ட தெய்வமாக வராகியம்மன் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக வராகியம்மன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வழிபாடு செய்யும் போதும் அவங்களுடைய சக்தி நமக்கும் நிச்சயமாக இருக்கும். ஒரு வெற்றி நமக்கும் கிடைக்கும். அந்தளவுக்கு அதீத சக்தி கொண்டவர்களும் வராகியம்மன். அப்படிப்பட்ட அந்த தாயை பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறவங்களும் ஏராளமானவர் இருக்கிறாங்க. வராகியன்னை சப்த கண்ணீர்களில் 5வது தெய்வம் தான் வராகியம்மன். அதனால தான் வராகியம்மனுக்கு பஞ்சமி திதி நமக்கு 5ஆம் திதி. அதனால தான் நமக்கு வராகியம்மனுக்கு பஞ்சமி திதி மிகவும் உகந்த திதியாக இருக்கின்றது. மாதத்தில் 2 முறை பஞ்சமி திதி வரும். ஒன்று வளர்பிறை அமாவாசைக்கு அடுத்த 5வது நாள் வளர்பிறை பஞ்சமியும், பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற திதியை 5ஆம் திதியை நம்ம தேய்பிறை பஞ்சமியும் சொல்லப்படுது. வராகியம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த 2 நாட்கள். அடுத்ததாக நம்ம அஷ்டமி, வராகியம்மனுக்கு அம்பாள் அப்படிங்கிறதுனால நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தினத்தன்று வழிபாடு செய்வோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தான். வளர்பிறை மிகவும் உகந்த பஞ்சமி எதுனா அவங்களுக்கு தேய்பிறை தான் மிக உகந்த பஞ்சமி. எதற்காக தேய்பிறை பஞ்சமி அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கின்றது அப்படின்னா, வராகியம்மன் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை தீர்க்கக்கூடிய கடவுள், அதாவது பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்னு வராகியன்னை தான். எதிரி பிரச்சனையை அடியோடு தீர்த்து வைக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா வராகியன்னை தான். பில்லி சூனியம் செய்வனை இதில் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் இருப்பார்கள் பார்த்தீங்களா, அவங்களே சரி பண்ணக்கூடிய சக்தி வராகியம்மனுக்கு இருக்குது. எல்லா சக்தியும் வராகியம்மனுக்கு இருப்பதனால் இந்த தேய்பிறை பஞ்சமிங்கிறது நமக்கு பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், எதிரிகளை ஒழிக்கிற ஒரு அற்புதமான நாள். அதனால தான் வராகியம்மனுக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அற்புதமான நாளாக வராகியன்னைக்கு இருக்கின்றது. இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் வராகியம்மன் அப்படின்னா, பிரச்சனைகள் அதீத பிரச்சனைகள் அவங்கள சுற்றி எல்லா பக்கமும் பிரச்சனை இருப்பவர்கள், குடும்பத்தில் நிறைய அந்த செய்வினை ஏவல் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய அதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எப்போது உணர்வு வருதோ அப்போது நீங்கள் வழிபாடு செய்யலாம். கெட்ட கனவுகள் இதெல்லாம் வருது, அதிகமாக தாக்கங்கள் அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் சூழ்ந்து வருது, எதிரிகள் இருக்கிறாங்க, கோர்ட்டு கேஸு போலீஸ் இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அப்படி இருப்பவர்களும் வராகியன் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடனே நல்ல பலன் கிடைக்கும். வராகியம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா நமக்கு நல்ல எண்ணம் முதல்ல வேண்டும். யாருக்குமே நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாது, யாருக்கும் பார்த்தீங்கன்னா துன்பத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு செஞ்சோம் அப்படின்னா வராகியம்மனை வழிபாடு செய்யும்போது வராகியம்மன் நம்மளே தண்டித்திடுவாங்க. ஏன்னா நம்ம வராகியம்மனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது, யாருக்கும் தீங்கு கெடுதல் இதெல்லாம் நினைக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வராகியம்மன்ட்டு முதல்ல நெருங்கவே முடியும். அவ்வளோ சீக்கிரமாக எல்லோராலையும் வராகியம்மனை வழிபாடு செய்ய முடியாது. நல்ல எண்ணம் கொண்டவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருப்பவர்களும் பரிசுத்தமான மனசு இருப்பவர்கள் மட்டுமே வராகியம்மனை நெருங்கி வழிபாடு செய்ய முடியும். ஏன்னா நம்ம கெட்ட எண்ணம் மற்றவர்களை நம்ம அழிக்க வேண்டும், மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்களே வசதியாக இருக்கிறாங்களே அவங்கள நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தாயை நெருங்கக்கூடாது. அப்படி நெருங்கணும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துடுவாங்க. நல்ல எண்ணத்துடன் அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துடன்
நம்ம வந்து எந்த பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கணும், நமக்கு எந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராகியம்மனை வழிபாடு செய்யணும். வராகியம்மனை யாரெல்லாம் வழிபாடு செய்யவே கூடாது அப்படின்னா இது தீங்கு நினைப்பவர்கள் வழிபாடு செய்யவே கூடாது. இந்த மாதிரி செய்வேன் இந்த மாதிரி பிரச்சனை வைக்கிறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து செய்வேனை வைப்பாங்க, சூனியம் வைப்பாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிவங்களும் வராகியனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பிரச்சனை தான். அவர்களும் கெட்ட எண்ணங்கள் இருப்பவர்கள் யாருமே வராகியனை வழிபாடு செய்யக்கூடாது. நல்ல எண்ணத்துடன் இருப்பவர்கள் மட்டுமே வராகியனை வழிபாடு செய்யலாம். வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறது நல்லதா அல்லது கோவிலில் வைத்து வழிபாடு செய்வது நல்லதா? நம்ம வந்து பக்கத்திலே கோவில் இருக்குது அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இருந்தபடியே வழிபாடு செய்யலாம். இப்போ வீட்டில் இருந்தபடி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா வராகியம்மனுடைய படமோ சிலையோ இருந்தால் தானே நம்ம வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் வராகியம்மன் பொறுத்தவரையும் நம்ம விளக்கு ரூபத்திலே வராகியனை ஜோதியாக பார்த்து நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும்போதும் வராகியனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து வராகியம்மனுடைய படமும் சிலையும் யாரெல்லாம் வைக்கலாம் யாரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை அன்றாட வழிபாடு செய்கிறீங்களோ, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுதினமும் வராகியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பூஜை செய்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்த அளவு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களாம் படமோ சிலையோ தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். நான் வந்து வெள்ளிக்கிழமை அந்த பஞ்சமி இந்த மாதிரி முக்கியமான நாள் மட்டும் தான் நான் முதல்ல பூஜை ரூமுக்குள்ளே போவேன், அன்னைக்கு மட்டும் தான் நான் வழிபாடு செய்வேன். அப்படி இருக்கும்போது நான் சிலை வைக்கலாமானா அப்படி வைப்பது அந்த அளவுக்கு நமக்கு விசேஷமாக இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இல்லத்தில் சிலை ஒன்று இருந்தால் அனுதினமும் நம்மளுடைய இல்லத்தில் வந்து பூஜிக்க வேண்டும் சுவாமியை. அனுதினமும் விளக்கேற்றி வைக்க வேண்டும், அனுதினமும் நம்ம வந்து நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். சிலை வழிபாடு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுத்தாலும் நம்ம அதை கடைபிடிக்க வேண்டியது நிறையா இருக்கின்றது. முக்கியமாக அபிஷேகங்கள் நம்ம மாதம் 2 முறையாவது சுவாமிக்கு பண்ணணும் அல்லது மாதம் 1 முறையாவது பண்ணணும். கட்டாயமாக அபிஷேகங்கிறது சிலை வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியம். அது எந்த சிலையாக இருக்கலாம், வராகியம்மன் சிலை, முருகன் சிலை, விநாயகர் சிலை, லக்ஷ்மி சிலை, எந்த சிலையாக இருந்தாலும் அபிஷேகங்கிறது மிகவும் முக்கியம். வராகியம்மன் சிலை இல்லை மற்ற சிலைகளோ இருந்தாலும் நீங்கள் ஒரு அடிக்குள்ளே தான் வாங்குறதா உங்களுக்கு நல்ல பலனே கொடுக்கும். ஒரு அடிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கோவிலும் வீடும் 2மே ஒன்று தான். இப்போ ஒரு அடிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் மாதம் 1 முறை அபிஷேகம் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு அடிக்கு மேலே நல்லா ஹைட்டாக நீங்கள் சுவாமி சிலை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம தினமும் வந்து கோவிலில் வழிபாடு செய்கிறாங்களோ அதே போல் நம்ம வீட்டில் வந்து வழிபாடு செய்யணும். தினமும் வந்து வாரம் 1 முறை அல்லது 2 முறையாவது அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நம்ம வந்து கவனிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அதுக்கே நமக்கு நேரம் சரியாக போயிடும். அப்படி இருக்கும்போது நம்மளால் அது வந்து பராமரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சிலை வாங்கினீங்கன்னா ஒரு அடிக்குள்ளே தான் வாங்கணும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா பராமரிக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியாக சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி சரியாக வந்து அபிஷேகம் செய்து சரியாக பூஜிக்கிறீங்களோ அவர்களுக்கு சரியாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதீதமான மகிழ்ச்சியும் அதிகமான வளமான வாழ்க்கையும் நிச்சயமாக வராகியனை கொடுப்பாங்க. இது நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதே நமக்கு வந்து எதிர்மறை எண்ணங்களை நமக்கு கொடுத்துரும். நம்ம இப்படி சுவாமியை வாங்கி வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணாமல் இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற அதே நினச்சி நமக்கு வந்து சுவாமி வந்து எந்த கெடுதல் எந்த சாமியும் நமக்கு பண்ண போகிறது கிடையாது. நம்மளுடைய மனநிலை அப்படி மாறிடும். நான் வந்து ஒரு சிலை வாங்கி வச்சுட்டேனே, நான் பூஜை பண்ணலையே, ஏதாவது சுவாமி குத்தம் ஆகிடுமா, அப்படி இப்படின்ட்டு நம்மளுடைய கற்பனைகள் வந்து அதிகமாகி நமக்குள்ள மனசுக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இப்போ சும்மா நீங்கள் தடிக்கி விழுந்தா கூட, நீங்கள் சாதாரணமாக விழுந்தா கூட நான் வந்து சுவாமி சிலை வாங்கி வச்சு பூஜை பண்ணாமல் விட்டேன், அதான் எனக்கு இந்த மாதிரி நடக்குது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளோ அல்லது உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போயிட்டா கூட நான் இப்படி சிலை வாங்கி வச்சனால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிறது வந்து நாமளே வந்து அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்குள்ளே அதிகமாகும். ஏன்னா நம்ம வந்து பராமரிக்கிற வரையும் நம்ம வந்து எதையுமே நம்ம நினைக்க மாட்டோம். எப்போ கொஞ்சம் பராமரிப்பு குறையுதோ அந்த நேரம் சின்ன ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நான் இப்போ வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணலை, அதனால தான் எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே நான் சொல்கிறது ஒன்று தான், நம்மளால் முடியும் அப்படின்னா தான் சிலைக்கிட்டே போகணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு விளக்கு வச்சோ அல்லது படத்தை வச்சோ வழிபாடு செய்துட்டு நம்ம இருப்பதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வராகியம்மனோட படமோ சிலையை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று நீங்கள் கட்டாயமாக அவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா வராகியம்மனுக்கு அந்த நாள் தான் மிக 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 உகந்த நாள். தேய்பிறை பஞ்சமியும் மற்றும் வளர்ப்பிறை பஞ்சமியும். பஞ்சமி பதிவு தேதி திதி நேரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கட்டாயமாக நான் வந்து பஞ்சமி திதி என்று நான் கொடுக்குறேன்.
அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். தினமும்லாம் என்னால் வராகியனை வழிபாடு செய்ய முடியாது. அப்படி இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அல்லது பித்தளையில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி வைத்துக்கொள்ளலாம். இப்போ அகல் விளக்குலேயே பார்த்தீங்கன்னா 5 முகம் கொண்ட விளக்கு இருக்கும். அது 10 ரூபா தான் அந்த விளக்கு. அது வாங்கி வைத்துக்கொள்ளலாம். அல்லது பித்தளையில் உங்களுக்கு விளக்கு நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். அந்த ஒரு விளக்கு போதும். அந்த விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியோ அல்லது நெய்யை ஊற்றியோ நீங்கள் பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வராகித்தாகிய இதில் எழுந்தருள் செய்து எனக்கு அருள் கொடுங்க அப்படி நீங்கள் கேட்டாலே போதும். அவர்கள் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க, அருளை தருவாங்க, உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. இந்த விளக்கு வழிபாடு இவர்கள் பண்ணலாம். யார் அப்படின்னா, தினமும் என்னால் வீட்டில் பூஜை பண்ண மாட்டேன், பூஜை ரூமுக்குள்ளே தினமும் போயிட்டு நான் தீபம் ஏற்ற மாட்டேன், வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் நான் சுவாமி கும்பிடுவேன், ஆனால் எனக்கு வராகியம்மன்னா வழிபாடு செய்யணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் தினமும் சிலையோ படமோ வைத்து என்னால் பண்ண முடியாது, அப்படி இருப்பவர்களாம் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வாங்கி வைத்து நீங்கள் பஞ்சமி தினத்தன்றோ இல்லை மற்ற நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யணும் நான் விருப்பப்படுறேன் வழிபாடு செய்யலாமான்னா அந்த நாள் விளக்கு எடுத்து நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். இது ரொம்ப எளிமையான முறை. இது எல்லோருமே ஃபாலோ பண்ணலாம். நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஒரு விளக்கு எடுத்து வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு அக விளக்கு ஏற்றி வைத்து அவங்களுடைய மந்திரங்கள், காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ மற்ற அவங்களுடைய நாமம் ஓம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிற நாமத்தையோ சொல்லி நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்துட்டு போனாலே நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். யாரெல்லாம் சரியாக செய்ய முடியுமோ அவர்களாம் படமும் சிலையை வாங்கி வச்சுக்கோங்க. என்னால் பராமரிக்க முடியாது, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, என்னுடைய கை குழந்தைங்கள் இருக்காங்க, என்னால் முடியாது, எனக்கு நேரம்லாம் அதுக்கு சரிப்பட்டு வராது, அப்படி இருப்பவர்களாம் விளக்கு வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக புரிந்திருக்கும். இப்போ வராகியம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமான்னா தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். சரிங்களா? அது நம்மளுடைய பராமரிப்பு பொறுத்து இருக்கின்றது. இந்த தகவல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வராகியம்மனை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உகந்த மலர் எது, வராகியம்மனுக்கு உகந்த நெய்வேத்தியம் எது அப்படின்னா, அவங்களுக்கு உகந்த மலர் செவ்வரளி மலர்கள். அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்ததாக நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக அவங்களுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும். அதாவது செவ்வரளி மலர்கள் மற்றும் சங்கு நிற ஊதாப்புன்னு ஒரு மலர் இருக்குது, அந்த மலர்கள், நம்ம தாமரை மலர், இதெல்லாம் வராகியம்மனுக்கு மிக உகந்தது. மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ இதுவும் நம்ம தாராளமாக வைத்து சாமந்தி பூலாம் வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக நம்ம அர்ச்சனை பார்த்தீங்க அப்படின்னா குங்குமத்தால் தான் வராகி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக செவ்வரளி பூக்களெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அதாவது வராகியம்மன் பன்றி முகம் கொண்டவர்கள், அவங்களுக்கு பூமிக்கு அடியில் விளையிற அனைத்து பொருளுமே வராகியம்மனுக்கு உகந்த பொருள். அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மற்ற கிழங்கு வகைகள், நம்ம கேரட் இந்த மாதிரி கூட இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நம்ம வைக்கலாம். கிழங்கு வகைகள், நிலக்கடலை மற்றும் நம்ம பூசணிக்காய் நெய்வேத்தியம் வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நெய்வேத்தியம் வைக்கலாம். பால், அப்புறம் நீங்கள் சர்க்கரை போட்டு வைக்கலாம், அல்லது நீங்கள் பால் பாயாசம், இந்த மாதிரி ஒவ்வொரு நெய்வேத்தியமும் நம்ம எல்லாமே நம்ம வைக்கலாம். முக்கியமாக இந்த பூமிக்கடியில் விளையிறது அனைத்துமே நம்ம வைக்கலாம். வைத்து காய்கறிகள் கூட நம்ம சுவாமிக்கு வராகியம்மனுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா தாய் ஒரு விவசாய கடவுள். சரிங்களா? அவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா கலப்பையெல்லாம் இருக்கும். அந்த விவசாயத்திற்குள்ள பொருளாக சுவாமி கையில் வச்சுருப்பாங்க. அந்த கரங்களில் இருக்கிறதுனால நம்ம தாய்க்கு காய்கறிகள் கூட வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். எளிமையாக, ரொம்ப எளிமையாக பூஜை தான், ஆனால் நல்ல பலன், கைக்கு மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் வராகினை வழிபாடு செய்யும்போது. வராகினை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, முதலாவதாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். இரண்டாவதாக உங்களுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் அடியோடு போயிடும். நம்மளை அறியாமே நமக்கு மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காம ஒரு பொறாமை குணம், எல்லாருக்குமே பொதுவாக ஒரு பெண்ணாலே சின்ன சின்ன மனக்கசப்பு, சின்ன சின்ன பொறாமைகள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தானாக விலகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, யாரை பார்த்தாலும் எனக்கு கோபமாக வருது, அப்படி இருப்பவர்களுக்கு அதுவும் சரியாக போயிடும். அந்த சோம்பேறித்தனம் போயிட்டு நல்லா சுறுசுறுப்பாக நம்மளுடைய குணங்களும் சரி, நம்மளுடைய உடலும் சரி ஆரோக்கியம் பெறும். நமக்கு சலிப்பான வாழ்க்கை ஒன்று இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு சரியாக போயிடும். வராகினே உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க, அதிகமாக மன தைரியத்தையும்
அதிகமாக நம்பிக்கையும் அதிகமாக தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வர வைப்பாங்க வராகி அன்னை. ஏன்னா தாய் வந்து ஒரு போர் தளபதி, ஒரு வெற்றி தளபதி. அவங்களுக்குள்ளே இருக்கிற வெற்றி, நம்ம ஒரு போருக்கே தளபதி அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அதில் சக்தி இருக்குமோ அதே சக்தி நமக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க வராகி அன்னை. அதனால் தைரியமும் நம்பிக்கையும் எல்லாமே நமக்கு தானாக வரும். நம்மக்கிட்ட யாருமே மோத முடியாது, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கும். யாரும் நம்மக்கிட்ட பேசி கூட ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வராகினே தைரியத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ஒரு குட் பர்சனாக, நல்ல ஒரு பெண்ணாக இருக்கணும், நல்ல ஒரு ஆணாக இருக்கணும், யாருக்குமே எந்த தீங்குன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னா வராகி அருள் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஒரு பரிசுத்தமான ஆளாக நம்ம மாற முடியும். அதாவது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஆக்டிவான ஆள், நல்ல ஒரு மனம் கொண்டவர்களாக நம்ம இருக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வராகி அம்மனுக்கு வந்து நம்ம வந்து வழிபாடு செய்ய அவங்களுடைய அருள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா, முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியோட அருள் இருக்குது அப்படின்னா, சுவாமிக்கு வந்து நம்ம தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இல்லம் பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக நல்ல நமக்கு வந்து மணக்க நம்மளுடைய இல்லம் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், துர்நாற்றம் ஒன்று அடிக்கவே அடிக்காது. வீடே பார்த்தீங்கன்னா கமகமன்னு இருக்கும். நீங்கள் பூஜையே பண்ணாட்டா கூட அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பூஜை ரூமில் வந்து நல்லா வாசனை அதிகமாக இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபம் உங்கள் கண்ணுக்கு வந்து வராகி அம்மன் காட்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. பஞ்சமி தினத்தன்று அல்லது மற்ற ஒரு தினத்தன்று நீங்கள் அவங்கள எப்போல்லாம் அதிகமாக நினைக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு வந்து விளக்கு ரூபத்திலேயோ அல்லது நமக்கு வெட்டிக்கிளி ரூபத்திலேயோ அல்லது குருவி ரூபத்திலேயோ ஏதாவது ஒரு உயிரினம் மூலமாக உங்களுடைய கண்ணுக்கு அவங்க தட்டுப்படுவாங்க. விளக்கு ரூபத்தில் அதிகமாக காட்சி கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து பசுமாடு வருகின்றது, நீங்கள் பஞ்சமி தினத்தன்று பசுமாடோ அல்லது ஒரு பூனைக்குட்டி கூட உங்களுக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது வராகி அம்மனுடைய ரூபம் தான். அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க. நீங்கள் பஞ்சமி பூஜையை வந்து ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய இல்லத்திற்கு பஞ்சமி தினத்தன்று அவங்க வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டு தான் போவாங்க. நம்மளுடைய கண்ணுக்கு வந்து ஒரு சில நேரம் தென்படும், ஒரு சில நேரம் தென்படாது. ஆனால் கட்டாயமாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரூபத்தில் கூட அவங்க வந்துட்டு போவாங்க அல்லது விளக்கில் காட்சி கொடுத்துட்டு போவாங்க. இது வந்து கட்டாயமாக நடக்கும். பூஜை அறையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது அவங்க உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வும் கிடைக்கும். அவங்களுடைய அருள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். வராகி அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்மக்கிட்ட வருவாங்க. எப்போல்லாம் நம்ம கஷ்டங்கிறது கண்ணீர் விடுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஆறுதலாக அவங்க வருவாங்க. அனைத்து பிரச்சனையும் தீர்த்தும் வைப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே நீங்கள் எப்போதும் அவங்கள வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதே அவங்க உங்கள் கையை எரிக்க பிடிச்சிப்பாங்க, உங்களை விடவே மாட்டாங்க. அப்போ இருந்தே உங்கள் கூட வந்து துணையாக இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் விட்டாலும் அவங்க உங்களை விட போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுடைய பக்தர்களை வந்து அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பக்தருக்கு வந்து எந்த குறையில்லாத வாழ்வையும் ஒரு நிம்மதியான வாழ்வையும் அவங்க கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் நிறையா இல்லத்தில், அதாவது கணவன் மனைவிக்குள்ள அல்லது குடும்பத்தில் ஒரு பண பிரச்சனையோ கடன் அதிகமாக இருக்கிறனால பிரச்சனையோ ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு பிரச்சனையோ இருக்கிறவங்க கூட வராகினை வழிபாடு செய்யும்போது நிம்மதியாக ஒரு தூக்கம் நிச்சயமாக வரும், மகிழ்ச்சி நிச்சயமாக வரும். இருக்கிற பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணத்தால் பிரச்சனை இருக்குது, ஒரு கடனால் பிரச்சனை இருக்குன்னா அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தர ஆரம்பிப்பாங்க. சகல செல்வத்தையும் வராகினே தருவாங்க. அவங்கள வழிபாடு செய்யும்போது தனத்திற்கும் சரி தானியத்திற்கும் சரி எந்தவித குறையில்லாத ஒரு வாழ்வை வந்து வராகினே நிச்சயமாக கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க வராகி அன்னைக்கு எப்படிலாம் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, முதலாவதாக அவங்களுக்கு பஞ்சமி தினத்தன்று நம்ம வழிபாடு செய்யலாம். இரண்டாவதாக நீங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும், ஒரு செயல் எனக்கு நடக்கணும். இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா எனக்கு ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அது எனக்கு சரியாகும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்குது அது சரியாகும்னு நான் நினைக்கிறேன், அப்புறம் நான் எப்படி வராகி அன்னையை பூஜை செய்யணும் அப்படி நினைப்பவர்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை நல்லா பெருசாக இருக்குது, இந்த பிரச்சனை என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னா ஒரு 48 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. 48 நாள் எடுத்து தினமும் வராகி அன்னைக்கு ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து காலை ஏற்றலாம் அல்லது மாலை ஏற்றலாம். வராகி அன்னை இரவு நேர வழிபாடு மிகவும் சிறப்பான வழிபாடு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் வழிபாடு செய்யலாம். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது கல்கண்டோ அல்லது அவளோ கூட பாலோ கூட நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். வைத்துட்டு தொடர்ந்து 48 நாட்களும் வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு 48 நாளும் ஒரே பிரச்சனை, என்ன பிரச்சனையோ ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லணும், தினமும் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, எனக்கு இந்த கடன்
கடன் தீரணும் அப்படிங்கிறத சொல்லி 48 நாள் இந்த கடன் எனக்கு தீரணும் தாய் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். அதே போல் ஒரு திருமணம் நடக்க மாட்டேங்குது எனக்கு அப்படி இருப்பவர்களும் சரி, இல்லை என் பசங்களுக்கும் நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படி இருப்பவர்களும் சரி, வராகியம்மனுக்கு தினமும் ஒரு தீபம் ஏற்றி வைத்து 48 நாட்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். எந்த ஒரு தெய்வத்தையும் பார்த்தீங்கன்னா 48 நாள் நம்ம வழிபாடு செய்யும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வழிபாடு. ஏன்னா 48 நாளுங்கிறது வந்து ஒரு மண்டலம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 48 நாளுக்குள்ளேயே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைத்தபடியே அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துரும், கடவுளும் நமக்கு கொடுப்பாங்க. அதனால் இந்த 48 நாள் வழிபாடுங்கிறது நமக்கு வந்து நடக்காத காரியத்தை கூட நடத்தி வைக்கிற ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த 48 நாட்கள் வழிபாடு. இல்லை 48 நாட்கள் என்னால் பண்ண முடியாதே அப்படி இருப்பவர்கள் 9 நாட்கள் அல்லது 9 பஞ்சமி அல்லது 5 பஞ்சமி, அதாவது பஞ்சமிங்கிறது மாதம் 2 முறை அல்லது 1 முறை வரும். உங்களுக்கு பிரச்சனைக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா மாதத்தில் இருக்கிற ஒரே தேய்பிறை பஞ்சமி இருக்குது பார்த்தீங்களா, மாதம் 5 மாதம் 5 தேய்பிறை பஞ்சமி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள், அத்தனை பிரச்சனை தீரும். வராகியம்மனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படமோ சிலை இல்லாட்டா கூட நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செஞ்சாலே அவங்க உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, கெட்டதெல்லாம் கொடுப்பாங்க, பிரச்சனைலாம் திருத்து வைப்பாங்க. 5 பஞ்சமிக்கும் 5 விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க, அல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. தேங்காய் தீபம் கூட நீங்கள் வீட்டில் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வராகினை வழிபாடு செய்யணும். அல்லது உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையறதுக்காக எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தேய்பிறை பஞ்சமிலையும் வழிபாடு செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் வராகினை வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நீங்கள் பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் நம்ம வராகினைக்கு வழிபாடு செய்யலாம். 12 நாட்கள்ங்கிறது 12 நாமங்கள் இருக்கும். அந்த 12 நாமத்தை 12 முறை சொல்லி நம்ம வந்து தினமும் வந்து வராகினைக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். பிறகு 21 நாட்கள் 27 நாட்கள் 48 நாட்கள் முடியாதவங்களாம் 21 நாட்கள் 27 நாட்கள் 9 நாட்கள் இப்படி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது 9 பஞ்சமி 5 பஞ்சமி 9 செவ்வாய்க்கிழமை 9 வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி எண்ணிக்கை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். 48 நாட்கள் பூஜை செய்யும்போது வராகி அன்னைக்கு வந்து அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து அசைவம் சாப்பிடாமல் தாராளமாக பூஜை செய்துக்கிடுவாங்க, ஒரு பிரச்சனையே இல்லாமல். ஒரு சில பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்க அசைவம் கேட்பாங்க இல்லையா, அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் காலை நேரம் வராகினிக்கு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அசைவம் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மறுபடியும் வராகி அன்னைக்கு பூஜை செய்யணும். இப்போ வந்து யார் பூஜை செய்கிறாங்களோ அவங்க வந்து அசைவம் 48 நாள் வந்து சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நான் வந்து வீட்டில் சாப்பிடலாமா, நான் மட்டும் சாப்பிடாம பூஜை செஞ்சுக்கிறேனே அப்படி இருப்பாலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். இல்லை என்னால் வந்து நாங்கள் வீட்டில் வந்து நான் சொன்னால் எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க, அப்படி இருப்பவர்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் 48 நாட்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கும். இப்போ நம்ம வந்து 48 நாள் பூஜை இருந்தோம் அப்படின்னா வீட்டில் நம்ம வந்து ஒரு குடும்ப லைஃப்பில் இருக்கோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலலாம் இருக்கலாமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வராகி அன்னைட்ட வந்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சுத்தபத்தமாக போய் தான் வழிபாடு செய்யணும். நீங்கள் தலைக்கு கட்டாயமாக குளிச்சுட்டு தான் வராகி அன்னை பூஜையை நீங்கள் செய்யணும். அடுத்ததாக நீங்கள் அசைவம் எடுத்திருந்தாலும் தலை குளிச்சுட்டு தான் போயிட்டு சுவாமி பக்கத்தில் போய் உட்கார்ந்து பூஜை செய்யணும். இப்படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சரியாகவே அமையும். இப்போ 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களாம் கட்டாயமாக அசைவமும் எடுக்கக்கூடாது, அது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் தான் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுக்கு முழு பலன் கிடைக்கும். அதே போல் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா விரதம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த பூஜைக்கு மிகப்பெரிய சக்தி கொடுக்கறது விரதம் இருக்கிற வழிபாடு. ஆனால் 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து பூஜை பண்ணுபவர்களும் சரி நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். விரதம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கட்டாயமாக அசைவம் வந்து வீட்டில் எடுக்கவே கூடாது, அதுதான் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதனால் நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வராகியம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய முடியல, வீட்டில் வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வராகியம்மன் அப்படிங்கிறது உக்ர தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கின்றதுனால நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பயப்படுவாங்க.
உக்கிர தெய்வத்தெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வழிபாடு செய்யக்கூடாது. அதாவது பெரியவங்க ஃபுல்லாக அப்படி தான் சொல்லுவாங்க. உக்கிர தெய்வம் வந்து நம்ம வீட்டில் வந்து வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய பேர் வந்து பெரியவங்க பேச்சை கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருப்பவர்களும் என்னால் வந்து வராகினை வழிபாடு செய்ய முடியலையே, எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் மாமியார் விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அப்படி இருப்பவர்களாம் நீங்கள் வந்து மனசார வழிபாடு செஞ்சாலே போதும். உங்கள் மனசில் வந்து வராகினை கோவிலாக கட்டிக்கோங்க. உங்கள் மனசில் அவங்கள தினமும் அன்றாட அவங்களுக்கு வந்து அவங்க நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் சுவாமி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னா இல்லை. நம்ம மனசில் நினச்சாலே அவங்க நமக்கு வந்து எல்லாத்தையும் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுடைய அன்பு மட்டும் அங்கே வந்து சுத்தமாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய அன்பு பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கணும். நம்மளுடைய அன்பு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியவே பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய அன்பு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மனசார அவங்கள நினச்சாலே போதும், அவங்க உங்களை சுற்றியே தான் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வழிபாடு செய்ய முடியலோ அவங்களாம் மனசார வராகினை நினச்சிட்டே இருங்க. அன்றாட நீங்கள் நினச்சிட்டே இருங்க. நிச்சயமாக அவங்க உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருப்பாங்க. இவ்வளோதாங்க. வராகினை வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறவங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்ய முடியலன்னா மனசார நீங்கள் விரும்பி வழிபாடு செய்துக்கோங்க. அதாவது மனசுக்குள்ளேயே நீங்கள் வராகியம்மனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. வராகியன்னையோட அருள் எப்போதுமே நமக்கு கிடைக்கும். அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அவங்களுடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அதனால் வந்து வழிபாடு செய்வதும் வழிபாடு செய்யாததும் நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்கின்றது. ஆனால் எல்லோருக்குமே வராகியனை பொதுவாக எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒன்று போல தான் அருள் கொடுப்பாங்க. நம்மளை வந்து எப்போ நம்ம அவங்கள நம்புகிறோமோ அப்போதே அவங்க நமக்கு அருள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வராகியம்மனுடைய சொல்லிக்கொண்டே இருங்க. எப்போதுமே அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலை வந்து நான் உங்களுக்கு முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஒரு A to Z எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இனி உங்களுக்கு இதில் வந்து எந்த குழப்பங்கள் இருக்காது அப்படிங்கிறது நினைக்கிறேன். அதுக்கு மீறி ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். உங்களுக்கு பஞ்சமி தகவல், வராகியம்மன் பற்றிய தகவல், முருகன் பற்றிய தகவல், பூஜை தகவல் அனைத்து தகவலுமே உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ தினமும் நம்ம வந்து வராகியம்மன் பற்றிய தகவல், முருகன் பற்றிய தகவல் நம்ம தினமும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு யாரெல்லாம் முழுமையாக பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு எந்த குழப்பமே இனிமேல் வராது. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியம்மன் பற்றிய தகவல், முருகன் பற்றிய தகவல் அனைத்துமே இனிமேல் ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.